ஸோ பேஜ் தெரியுதா? தெரியுதா? பேஜ் தெரியுதா? விசிபிள் ஆகுதா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏஆர் முடிச்சுக்கணும். ஸோ ஏஆர் செட்டப் பண்ணால் நம்ம எல்லா செட்டப் பார்க்குற மாதிரி தான். செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸில் போய் ஸோ நம்மளுக்கு செட்டப்பில் வந்து இங்கே ஃபினான்ஷியல் மாடல் சூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இங்கே இருக்கும். ஸோ ரிசீவபிள்ஸ் அண்ட் கஸ்டமர் பில்லிங். ஸோ ரெண்டு தான். ரிசீவபிள்ஸ் வந்து நம்ம இன்வாய்ஸ் காண்டி நம்ம பண்ணுற செட்டப்பு. கஸ்டமர் பில்லிங் வந்து நமக்கு உள்ள வர பில்லிங்க்கு வந்து நம்ம பண்ணுற செட்டப். ஸோ கஸ்டமருக்கு ரிசிப்ட் தரது. ஸோ அது போய் செட்டப்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ரிசீவபிள்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெயினான செட்டப் என்ன பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் ஆப்ஷன்ஸ். ஸோ மேனேஜ் ரிசீவபிள் சிஸ்டம் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுதான் நமக்கு மெயினு. ஸோ ஃபஸ்ட் நான் பிஸ்னஸ் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பிஸ்னஸ் செலக்ட் பண்ணிக்கணும். பிஸ்னஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட செட்டப்பில் எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு செட்டப்பு நம்மளுக்கு எந்த மாதிரி டேட்டில் பில்லு உள்ளே வரணும், ஸோ இந்த பர்சன்டேஜில் வரணும், அண்ட் பேமெண்ட் டேர்ம்ஸு. ஸோ நம்ம பேமெண்ட்ஸில் பார்த்த மாதிரி நம்ம வெளியே பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறோமோ பேமெண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம சப்ளை இருக்கும்போது கஸ்டமர்கிட்டருந்து நம்மளுக்கு அமௌண்ட் உள்ள வரும்போது நம்ம அந்த செட்டப்லாம் பண்ணுவோம். ஓகே. ஸோ இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். பில்டிங் அண்ட் ரெவன்யூன்னு இருக்கிறது வந்து நம்ம இன்வாய்ஸுக்கு, கேஷ் ப்ராசஸிங் இருக்குது ரெசிப்ட்டுக்கு. ஸோ இது ரெண்டு தான். ஃபஸ்ட்டு ஸ்பிளிட் அமௌண்ட்டுன்றது நமக்கு வந்து சிஆர்எம் மாட்டிலேருந்து வரும். ஸோ இது வந்து நமக்கு ரிசீவர்ஸில் வராது. ஸோ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதுக்கும். ஸ்பிளிட் அமௌண்ட்டுன்ற நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு ஸோ டேஸில் வந்து நீங்கள் எத்தனை டேஸ் கொடுக்குறீங்களோ இந்த அமௌண்ட் வந்து அத்தனை டேஸ்க்கு வந்து ஸ்பிளிட் ஆயிடும். ஸோ இத்தனை டே ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்ற இதில் வந்து ஸ்பிளிட் ஆயிடும். ஸோ அதுதான் ஸ்பிளிட் டேட்டு நம்மளுக்கு வந்து சிஆர்எம் மாட்டிலேருந்து வரும். அது இந்த ஃபீல்டும் ஸோ இந்த ஃபீல்டும் நம்மளுக்கு ரெண்டு ஒன்று தான். ஸோ ரெண்டு சிமிலர் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணுற இன்வாய்ஸுக்கு சேல்ஸ் பர்சன் வேணுமா, ஸோ அதை ரிகவர் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்ற ஃபீல்டு இது. அடுத்து வந்து ரிமிட் டு அட்ரஸ்னா கஸ்டமரோட கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படின்ற டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஹோம் கண்ட்ரி. ஸோ கஸ்டமரோட கண்ட்ரி வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகுமா, அப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நீ எந்த கண்ட்ரி அப்படின்றத கொடுக்கணும். இல்லை டிசபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லை. இது பெட்டர் இன்ஃபர்மேஷன்.
செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரூல் செட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் உள்ளே வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எதுக்கு வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா லைன் அண்ட் டாக்ஸ் ப்ரொடெக்ட். ஸோ லைனுக்கும் டாக்ஸுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, லைனுக்கும் டாக்ஸுக்கும் ஈக்குவலாக நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை உள்ளே எடுத்துக்கிறீங்களா, இல்லை நான் ஃபஸ்ட்டு லைனுக்கு எடுத்துக்கிட்டு அடுத்து நான் நெக்ஸ்ட் ஒரு அமௌண்ட் வந்து நான் டாக்ஸ் கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ இல்லை ப்ரொடெக்ட் ஆல் அப்படின்னா நான் எல்லா லைன் அண்டு ஹெட்டர் அண்டு டாக்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஈக்குவலாக எடுத்துக்கிறேன் அப்படின்றது கொடுக்கும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ரூல் செட்ன்றது. அது நீங்கள் என்னென்னு கொடுத்துக்கணும். ஸோ டிஸ்கவுண்ட் பேசிஸ் அப்படின்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ இன்வாய்ஸ் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குறீங்களா, இல்லை லைனில் இருக்க அமௌண்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி கொடுக்குறீங்களா, இல்லை ஐட்டம்ஸை வச்சு ஆறு குவான்டிட்டியை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி ஒரு டிஸ்கவுண்ட் பேஸ் பண்ணுறீங்களா, ஆறு நீங்கள் டோட்டல் ஐட்டம் இந்த இன்வாய்ஸ் ஸோ இருக்க எல்லா இன்வாய்ஸில் இருக்க எல்லா ஐட்டத்துக்கும் சேர்த்து நீங்கள் ஒரு டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதை பொறுத்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். நீங்கள் லைனுக்கு மட்டும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா லைன் சொல்லி கொடுத்துக்கலாம். இல்லை நான் இன்வாய்ஸ் அமௌண்ட் என்ன கொடுக்குறேன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் இன்வாய்ஸ் அமௌண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அன்லைன் டிஸ்கவுண்ட். ஸோ அன்லைன் டிஸ்கவுண்ட் அப்படின்னா இப்போ உங்களுக்கு காசு உள்ளே வராமல் நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களா கொடுக்கக்கூடாதா. ஸோ அந்த இதுதான். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், அதில் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இதுவும் அப்படி தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டு ஷிப்ன்றது கஸ்டமர் வந்து கிரெடிட் கார்டு மூலியமாக அவங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து அமௌண்ட் உள்ள வருதுன்னா அந்த ஃபீல்டு அது மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆப்ஷனல் தான் அது. ஸோ இது அந்த ஃபீல்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ரிசீவபிள் வந்து உள்ளே வரும்போது உங்களுக்கு வந்து டேக்ஸ் எந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஆட் ஆகணும். ஸோ அன்அலோகேட்டட் ரெவன்யூ அக்கௌண்ட் எந்த இதில் ஆட் ஆகணும். கிராஸ் கரன்சி வந்து கிராஸ் கரன்சி வருது அப்படின்னா இல்லை ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ரவுண்டிங் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஃபாரின் கரன்சி ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது உங்களுக்கு கெயின் வருது இல்லை லாஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் அக்கௌண்ட்டையும் நீங்கள் ரிசீவபிள்ஸ் பண்ணும்போது எந்தெந்த அக்கௌண்ட்டில் கொடுப்பீங்க அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ டேக்ஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா டேக்ஸுக்கு இந்த அக்கௌண்ட் ஆட் ஆகும். ஸோ அன்அலோகேட்டட் ரெவன்யூ உள்ளே வந்துச்சு அப்படின்னா இந்த அக்கௌண்ட் ஆட் ஆகும். ஸோ அது மாதிரி தான். இப்போ நான் வந்து ட்ரான்ஸ்லேட் வந்து கிராஸ் கரன்சி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து கெயினாக இருந்தாச்சு அப்படின்னா கெயின்ற அக்கௌண்ட் ஆட் ஆகும். ஸோ எனக்கு நான் கிராஸ் கரன்சி பண்ணும்போது எனக்கு சப்போஸ் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இங்கே இந்த அக்கௌண்ட் ஆட் ஆகும். ஸோ இதுதான் அந்த அக்கௌண்டிங் ஃபீல்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன். ஸோ டேக்ஸ் இன்வாய்ஸ் பிரிண்டிங் ஆப்ஷன். ஸோ டேக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது அது வந்து பிரிண்ட் எப்படி ஆகணும் அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு வந்து டேக்ஸ் மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகணுமா, ஆறு உங்களுக்கு மொத்த பாதி டேக்ஸ் மட்டும் ஆகணுமா, இல்லை எனக்கு வந்து சம்மரைஸ் ஆன டேக்ஸ் மட்டும் ஆகணுமா, இல்லை எனக்கு வந்து இன்டெப்த்தாக எனக்கு வந்து ஓவரால் எனக்கு ஒவ்வொரு டேக்ஸும் எனக்கு இன்டெப்த்தாக எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் வேணும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் நம்பர் ஜெனரேட்டர் லெவல் அப்புறம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்வாய்ஸ் வந்து நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண பிறகு உங்களுக்கு இன்வாய்ஸ்க்கு வந்து ஒரு நம்பர் கிரியேட் ஆகும். ஸோ அந்த நம்பர் எப்போ உங்களுக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்னு கேட்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் சேவ் பண்ண உடனே உங்களுக்கு இன்வாய்ஸ் நம்பர் கிரியேட் ஆகணுமா, இல்லை அந்த இன்வாய்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு இது கிரியேட் ஆகணுமா, இல்லை நீங்கள் உள்ளே போய் சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபீல்டு என்டர் பண்ணாலே உங்களுக்கு இன்வாய்ஸ் நம்பர் கிரியேட் ஆகுமா. ஸோ உங்களுக்கு எப்போ அந்த இன்வாய்ஸ் நம்பர் கிரியேட் ஆகணும் அப்படின்ற இங்கே கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்து வந்து என்னபிள் ரெக்கரிங் பில். ஸோ உங்களுக்கு ரெக்கரிங் பில் வேணும் அப்படின்னா எனக்கு கொடுத்துக்கலாம், உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ரெக்கரிங் பில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி ரெகுலராக உங்களுக்கு வந்து ஒரு பில் பே பண்ணுறீங்க, ரெகுலராக உங்களுக்கு பில்லு உள்ளே வருது, மந்த்லி ஒரு சேம் டேட்டில் உங்களுக்கு ரெகுலராக ஒரு பில்லு உள்ளே வருது, அது பில் வெளியே போகுது, இன்வாய்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதான் ரெக்கரிங் பில்லு. ஸோ இது எல்லாமே உங்களோட கஸ்டமரோட ஜிமெயில் ஆப்ஷன்ஸு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எல்லாமே ஆப்ஷன் தான். ஸோ இது இப்போதைக்கு இருக்குது. இதுதான் உங்களோட மெயின் அண்ட் ஃபஸ்ட்டு செட்டப்ஸ் ரிசர்வ்ஸ் மாடியூல். ஸோ இது வந்து பில்லிங் அண்ட் ரெவன்யூ அப்படின்றது நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு நீங்கள் பண்ணுற செட்டப்ஸு. ஸோ நீங்கள் ரெசிப்டில் என்ன செட்டப்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கேஷ் ப்ராசஸிங் கிளிக் பண்ணேன் அப்படின்னா வரும். ஸோ இதில் நீங்கள் ஒரு ரெசிப்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரெசிப்ட்டு எதை வச்சு மேட்ச் ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ இப்போ உங்கள் ரெசிப்ட் உள்ளே வருது அப்படின்னா அந்த ரெசிப்ட்டு எதில் உங்களுக்கு மேட்ச் ஆகணும் கேட்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 4-5 ரெசிப்ட் மேட்ச் வந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் எதுனா கொடுக்கலாம். என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா அதில் டிரான்சாக்ஷன் நம்பரை நீங்கள் மேட்ச் பண்ணி ரெசிப்ட் வந்து போட்டுக்கலாம். ஆர் பேலன்ஸ் ஃபார்வர்டிங் பில்லிங் நம்பரை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஆர் பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர், ஆர் சேல்ஸ் ஆர்டர் நம்பர், ஆர் ஷிப்பிங் ரெஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒரு ரெசிப்ட் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அதனால ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவர் பில்லிங் லொகேஷன் ஃபார் ரெசிப்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெசிப்ட்டுக்கு வந்து ஒரு பில்லிங்கோட லொகேஷன் தேவை, எனக்கு பில்லிங்கோட லொகேஷன் இருந்தால் தான் ரெசிப்ட் கிரியேட் ஆகும் இல்லை ஏதாவது காட்டும் அப்படின்னா நீங்கள் என்னபிள் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னா நீங்கள் ரெசிப்ட் கிரியேட் பண்ணும்போது பில்லிங்கோட லொகேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ரெசிப்ட் கிரியேட் பண்ண முடியும், இல்லைனா எரர் அடிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிலேட்டட் டிரான்சாக்ஷன். ஸோ அன்ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். ஸோ சப்போஸ் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து கஸ்டமர் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து லெனோவா திங்க்பேட்ன்ற ஒரு லேப்டாப் கேட்குறாங்க. ஸோ லெனோவா திங்க்பேட் லேப்டாப்பில் வந்து என்கிட்ட வந்து ஒரு 8GB RAM வேரியண்ட்டில் வந்து எனக்கு ஒரு லேப்டாப் கேட்குறாங்க. ஸோ என்கிட்ட வந்து 8GB RAM வேரியண்ட்டில் லேப்டாப் இல்லை. ஸோ என்கிட்ட 6GB RAM வேரியண்ட்டில் லேப்டாப் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சப்ளையர்கிட்ட இருந்து நான் 8GB RAM வேரியண்ட்டில் ஒரு லேப்டாப் வாங்கி நான் அந்த கஸ்டமர் கொடுப்பேன். ஸோ கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரெக்டாக எனக்கு பே பண்ணாமல் நான் யார்கிட்ட வாங்கணும் அந்த தேர்ட் பார்ட்டி சப்ளையர் யாரோ அவங்களுக்கே பே பண்ணுறது தான் அன்ரிலேட்டட் டிரான்சாக்ஷன், தேர்ட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ பேமெண்ட்டில் உங்கள் பேபிளில் பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி தான் இங்கே ரிசீவபிள்ஸில் இது. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கும் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ ரிசிப்ட்டுக்கும் நீங்கள் ரிசிப்ட் கிரியேட் பண்ணும்போது கெயின் அக்கௌண்ட், லாஸ் அக்கௌண்ட், அண்ட் கிராஸ் கரன்சி ரேட் டைப்பு, அண்ட் கிராஸ் கரன்சி ரவுண்டிங் அக்கௌண்ட்னா சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா ரவுண்டிங் பண்ணணும் அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டை போடுவீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதில் ரிசிப்டில் அக்கௌண்டிங் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு இதுதான் பேசிக் செட்டப்ஸ் அண்ட் மெயின் செட்டப்ஸ் இன் ரிசீவபிள்ஸ். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஹலோ இல்ல எதுவும் இல்ல. ஓகேதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசீவபிள்ஸ் ப்ரொஃபைல் ஆப்ஷன். ஸோ நம்ம ஒரு ரெசிப்ட் கிரியேட் பண்ணும்போது இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரொஃபைல் கிளாஸ் கேட்கும். ஸோ ப்ரொஃபைல் கிளாஸ் கிரியேட் பண்ண சொல்லுவோம். அதை நம்ம வந்து இங்கே தான் மேனேஜ் பண்ணுவோம், அதை கிரியேட் பண்ணுவோம்.
கேக்குதா? ஹலோ? கேக்குது. டிஸ்ப்ளே சரி, அப்படியே இருக்குது. இன்னும் ஒரு மூவ் 5 ஆகாம மினிட்ஸ் வெயிட் எதுவும். பண்ணுங்க. நான் வேற இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்றேன். இன்ஸ்டன்ஸ் உட்காருங்க. சரி. சைலன்ஸ் ஓகே. வெயிட். ஓகே, ஓகே. ம்.
என்னாச்சு ஓப்பன் ஆகலையா சார்? ஹலோ சொல்லு சார், என்னாச்சு? ஹலோ கேக்குதா?